என்ன கேள்வி கேட்பாங்களோ அதை வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த இதை வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வை அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு மதிப்பிற்குரிய மூத்த வயதுடைய பெண் அல்லது தாய் அப்படின்னு பொருள் இருக்கு. அவ்வை அப்படிங்கிற சொல்லுக்கே என்ன பொருள் இருக்கு அப்படின்னா மதிப்பிற்குரிய மூத்த பெண், மதிப்பிற்குரிய மூத்த பெண் அல்லது தாய் அப்படின்னு ரெண்டு பொருள் வந்து இருக்கு. சரி, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வந்து அவ்வை அப்படிங்கிற சொல்லுக்கு என்னன்னு பாத்துக்கிறேன். அதுபோல இந்த ஃபர்ஸ்ட் அல்லது 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு ஔவையார் ஒன்று நம்ம படிப்போம். இவங்க தான் அதியமானுக்கு வந்து அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படின்னு படிப்போம்ல, அந்த மாதிரி அவருக்கு வந்து நெல்லிக்கனி பகிரப்படுறது. 12வது புத்தகத்துல பிற்கால சோழர் காலத்துல, பிற்கால சோழர்னா இப்போ கம்பர் பத்தி எல்லாம் படிக்கிறோம்ல, அந்த மாதிரி பிற்கால சோழர்கள் அந்த 10-12ஆம் நூற்றாண்டு வந்துருது. அந்த டைம்ல இருந்த ஔவையார் அவங்கள பத்தியும் படிப்போம். சரி, இதுல பாருங்க, அவ்வை எனும் பெயர் கொண்ட புலவர்கள் பலர் இருந்தனர். அவ்வை என்னும் பெயர் கொண்ட புலவர்கள் பலர் இருந்தனர். ஔவையார் என்ற பெயர் பல காலகட்டங்களில் வாழ்ந்த பெண் அறிஞர்களை குறிக்கிறது, பெண் புலவர்களை குறிக்கிறது. அதியமான் காலத்து ஔவையார் அல்லது சங்க காலத்து ஔவையார், இவங்களை பத்தி தான் இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறோம். அதியமான் காலத்து ஔவையார் அல்லது சங்க காலத்து ஔவையார் பத்தி பார்க்கலாம். அதியமானின் அவைக்கள புலவராக இருந்தார். அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர். அதியமான் வந்து அந்த அரிய நெல்லிக்கனியை கண்டுபிடிக்கிறார். ஒரு இடம் பேர் கூட சொல்லுவாங்க, நம்ம இதிலே படிப்போம், பூரிக்கல் அப்படின்னு படிப்போம். அங்க வந்து கண்டுபிடிக்கிறாரு, ஒரு மலைப்பகுதி, தருமபுரி பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி. அதை வந்து சாப்பிட்டா அந்த மரணமில்லா பெருவாழ்வு வருது அப்படின்னு ஒரு இது இருக்கு. அப்போ அதை அவர் சாப்பிடாம, அதியமான் அவர்கள் சாப்பிடாம தான் நீண்ட காலம் வாழ்ந்தா கூட அது வந்து ஒரு அரசனா தான் இருப்போம். ஆனா அவ்வை நீண்ட காலம் வாழ்ந்தாங்கன்னா தமிழுக்கு அவங்களால வந்து பெருமை சேரும் அப்படின்னு சொல்லி அதியமான் வந்து ஔவையாரிடம் கொடுத்துறாங்க. அந்த மாதிரி தான் அதோட கதையை வந்து கொடுக்குறாங்க. தெளிவா படிச்சுக்கணும். 8th புத்தகத்தில் ஒரு பாட்டு இருக்கும், அதை வந்து இது பண்ணிடலாம். அதியமான் கிடைப்பதற்கு அரிதான ஒரு நெல்லிக்கனியை தான் உண்ணாது ஔவையாருக்கு கொடுத்து மகிழ்ந்தான். ஔவையார் அதியமானிடம் கரும்பை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தவர்கள் உன் முன்னோர்கள் என அவரின் சிறப்பை கூறினார். இது கேட்பாங்க, கரும்பை வந்து தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தது யாரு அப்படின்னு, யாருக்கிட்ட சொன்னது அப்படின்னா ஔவையார் வந்து அதியமானிடம் சொன்னாங்க. ஔவையார் வந்து யாருக்கிட்ட சொல்றது அப்படின்ட்டுனா அதியமானிடம் சொல்றாங்க. அது போல பாருங்க, சிறி இலை நெல்லி தீங்கினிக்குரியது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே, சாதல் நீங்க எமக்கீந்தனையே அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா மரணமில்லா பெருவாழ்வு, அதை வந்து அதியமான் சாப்பிடாம அவைட்ட கொடுத்தாருன்னு சொல்றாங்க. சிறி இலை நெல்லி தீங்கினிக்குரியது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு.